மையமுடக நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். போலீசாருக்கு தகவல் வழங்கியோர் மீது கத்திக்குத்து, வெளியான தகவல். துரைசாலைவின் கணனிக்குள் இருக்கும் ரகசியங்கள், அதிகாரிகள் கைப்பற்றினால் ஆபத்து. எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரிக்குமாறு கோரி கொழும்பில் பேரணி, வெளியான தகவல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை, கைதை தடுக்க நீதிமன்றத்தை நாடியுள்ள கோட்டபய ராஜபக்ஷ. பல்லேகம தேரரின் மரபணு பரிசோதனை, இரத்த மாதிரியை வழங்குமாறு உத்தரவு. விமானப்படி விமானம் கீழே விழுந்து விபத்து, 8 பேர் பலி. ஏவுகணை தாக்குதல், 11 பேர் பலி. புகழ்பெற்ற தேவாலயம் தீக்கிரை. தொடர்வென விரிவான செய்திகள். காலி கரந்தனிய பகுதியில் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் ஒருவர் தண்ணீர் பெற்றி போலீசாருக்கு தகவல் அளித்த விவசாயி ஒருவரை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எகொடவல பிரதான வீதியில் இடம்பெற்ற இந்த தாக்குதலில் அந்த நபரின் வாய்ப்பகுதி வெட்டப்பட்டு அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். முன்னதாக போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்ட சந்தேக நபர் கோபத்தின் காரணமாக இந்த தாக்குதலை நடாத்தியதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. தான் முன்னெடுத்த புலனாய்வு விசாரணைகள் மற்றும் சேகரித்த ரகசிய தகவல்கள் அனைத்தையும் சுரேஷ் சாலை தனது கணனியில் சேமித்து வைத்திருக்கலாம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். மேலும் தனது கணனிக்கான கடவுச்சொல்லி வழங்கினால் தற்போதைய விசாரணை அதிகாரிகள் அந்த தகவல்களை கைப்பற்றி தமக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடும் என்ற அச்சம் சுரேஷ் சாலைவுக்கு இருக்கலாம் எனவும் வாசுதேவ சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விவகாரத்தில் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டு முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் தற்போதைய அரசியல் சூழலில் தேவையற்ற ஒரு குழப்பத்தையே தோற்றுவித்துள்ளது. இந்த முழு விவகாரமும் தற்போதைய நிலையில் அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளதுடன் பிரதான ஊடகங்கள் அனைத்தும் இதையே முதன்மைப்படுத்திய செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. சாலை தொடர்பில் நாட்டில் 2 வேறுபட்ட அரசியல் கருத்துக்கள் மோதிக்கொள்வதை நாம் காணக்கூடியதாக உள்ளது. கோட்டபய ராஜபக்ஷவை ஆட்சிப்பீடம் ஏற்றுவதற்காகவே சுரேஷ் சாலையின் வழிநடத்தலில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடாத்தப்பட்டதாக ஒரு தரப்பினர் தெரிவிக்கின்றனர். மறுபுறத்தில் கோட்டபய ராஜபக்ஷவை விவகாரத்தில் சிக்க வைப்பதற்காகவே சாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக மற்றொரு தரப்பினர் வாதெடுக்கின்றனர். இவ்வாறு இருவேறு அரசியல் தரப்புகள் மோதிக்கொள்வதால் தேவையற்ற குழப்ப நிலையே நாட்டில் ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தை ஒரு சாதாரண விசாரணை போக்கில் கொண்டு செல்ல அனுமதித்திருக்க வேண்டும். அசிலையை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிறுத்தி அங்கு அவர் வழங்கும் வாக்குமூலங்களின் அடிப்படையில் நீதிமன்றம் அடுத்த கட்ட தீர்மானத்தை எடுத்திருக்க முடியும். அதனை விடுத்து தற்போது சகல தரப்பினரும் பிரிந்து நின்று முழு பிரச்சனையும் ஒரு அரசியல் பகையாகவும் மோதலாகவும் மாற்றியுள்ளனர். சுரேஷ் சாலை என்பவர் நாட்டின் ஒரு முக்கிய இராணுவ அதிகாரி என்பதை நாம் அறிவோம். கடந்த காலங்களில் எத்தனையோ முக்கிய இராணுவ அதிகாரிகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர், சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளனர், தண்டனைகளுக்கும் முகம் கொடுத்துள்ளனர். அவ்வாறு இருக்கையில் இந்த விவகாரத்தை மாத்திரம் ஏன் இவ்வளவு பெரிய அரசியல் விவாதமாக மாற்ற வேண்டும்? 2 தரப்பிலும் முன்னெடுக்கப்படும் விவாதங்கள் காரணமாகவே இந்த முழு பிரச்சினைக்கும் தேவையற்ற அரசியல் சாயம் பூசப்பட்டுள்ளது. எந்தவொரு அரசாங்கமும் தமக்கு நம்பிக்கையற்றவர்களை உயர் பதவிகளில் அமர்த்துவதில்லை. எனவே இந்த அரசாங்கத்தின் கீழ் ரவி செனவிரத்ன மற்றும் ஷானி அபேசேகர ஆகியோர் பதவிகளை பெற்றுக்கொண்டமை குறித்து குற்றச்சாட்டுவதில் அர்த்தமில்லை. இதேவேளை சாலை தற்போது மிகவும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அவரது குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர். விசாரணைகளின் போதே அல்லது தடுப்பு காவலில் வைக்கப்படும் போது கைதிகள் பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு உள்ளாவது இன்று நேற்று நடக்கும் ஒரு விடயம் அல்ல. அது கடந்த காலங்களிலும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அத்தகைய அத்துமீறல்கள் அல்லது துன்புறுத்தல்களை எவரும் அங்கீகரிக்க முடியாது. அது குறித்து நீதிமன்றம் உரிய நடவடிக்கை எடுக்க முடியும், எடுக்கவும் வேண்டும். தடுப்பு காவலில் இருக்கும் போது சாலைவுக்கு ஏற்பட்டதாக கூறப்படும் அவமானங்கள் மற்றும் கசப்பான அனுபவங்கள் குறித்து விசாரணை செய்ய அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான வழிகள் திறந்தேயுள்ளன. ஆனால் அதற்கு அவர் முதலில் உயிருடன் இருக்க வேண்டும். எனவே சாலை தனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட வேண்டும். போராட்டத்தை நிறுத்தி மருத்துவ சிகிச்சைகளை பெற்று உடல் ரீதியாக தேறி தனக்குள்ள அநீதிகளுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கை முன்னெடுக்க வேண்டும்.
விசாரணைகளின் போது சாலையின் கணனிக்கான கடவுச்சொல்லை அதிகாரிகள் கோரியுள்ளதாக அறிய முடிகின்றது. கணனியின் கடவுச்சொல்லை வழங்க முடியாது எனின் அதற்கான காரணத்தை அவர் தெளிவுபடுத்த வேண்டும். தான் முன்னெடுத்த புலனாய்வு விசாரணைகள் மற்றும் சேகரித்த ரகசிய தகவல்கள் அனைத்தும் அந்த கணனிலேயே இருப்பதாக அவர் கூறக்கூடும். ஒருவேளை கடவுச்சொல்லை வழங்கினால் அதிலுள்ள அனைத்து தகவல்களையும் அதிகாரிகள் கைப்பற்றி தமக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடும் என்ற அச்சம் அவருக்கு காணப்படலாம். இதனால் கடவுச்சொல்லை தன்னால் வழங்க முடியாது எனவும் தமக்கு தேவையான முறையில் கணனியை பரிசோதித்துக் கொள்வதற்கான உரிமை அவர்களுக்கு உள்ளதாகவும் சுரேஷ் சாலை அதிகாரிகளிடத்தில் தெரிவிக்கலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். முச்சக்கரவண்டி சாரதிகள் கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்தை நோக்கி பேரணியொன்றை முன்னெடுத்ததுடன் ஜனாதிபதியின் விசேட மனு ஒன்றையும் கையளித்துள்ளனர். வாராந்த எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரிக்குமாறும் முச்சக்கர வண்டிகளுக்கான ஒற்றை இரட்டை இலக்க முறையை நீக்குமாறும் இந்த பேரணியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த விடயம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பேரணி ஏற்பாட்டாளர்கள் மற்றும் சாரதிகள் தற்போது வாரத்திற்குள் வரும் 20 லிட்டர் எரிபொருளே முச்சக்கர வண்டிகளுக்கு வழங்கப்படுகின்றது. அதாவது ஒரு நாளைக்கு சராசரியாக 2.8 லிட்டர் மட்டுமே கிடைக்கப்பெறுகின்றது. இந்த மிக குறைந்த அளவு எரிபொருளை வைத்துக்கொண்டு எங்களால் தொழில் செய்ய முடியாது. முச்சக்கர வண்டிகளை வீதிகளில் தள்ளிக்கொண்டு செல்லும் நிலையே இனி எங்களுக்கு ஏற்படும். எங்கள் தொழிலை பாதுகாக்குமாறும் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துமாறும் கோரி ஜனாதிபதியிடம் இந்த மனுவை சமர்ப்பித்தோம். சர்வதேச ரீதியில் ஹோர்முஸ் நீரிணை தற்போது திறக்கப்பட்டுள்ளதோடு அமைதி பேச்சுவார்த்தைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உலகளவிய ரீதியில் சுமூகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ள பின்னணியில் அரசாங்கம் தங்களுக்கு உடனடியாக எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும். இந்த பேரணியின் மூலம் நல்லதொரு தீர்வு கிடைக்கும் என நாங்கள் நம்புகிறோம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டத்தரணி ஜனத் விஜயவர்தன ஊடாக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவின் பிரதிவாதிகளாக காவல்துறை மா அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபிஷேகர மற்றும் அதன் நிலைய பொறுப்பதிகாரி மேத்யூ குணவர்த்தன ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் வர்ண ஜயசுந்தர அண்மைய மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரத்தில் சிறுமியை தகாத முறைக்குட்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் பல்லேகம கேமரத்ன தேரருக்கு அனுராதபுரம் பிரதம நீதவான் சியபத் சசிந்த் விக்ரமரத்ன உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளார். அதன்படி குறித்த பிக்குவின் மரபணு பரிசோதனை செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அவருடைய இரத்த மாதிரியை வழங்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பல்லேகம தேரர் நேற்றைய தினம் அரச பகுப்பாய்வாளர் திணைக்களத்திற்கு சென்று அரச பகுப்பாய்வாளரிடம் தனது இரத்த மாதிரியை வழங்குமாறு அண்மையில் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் இரத்த மாதிரியை வழங்கிய பின்னர் மேற்கொள்ளப்படும் மரபணு பரிசோதனை அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் அரச பகுப்பாய்வாளருக்கு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். நிட்டம்புவ காவல்துறையினர் இந்த விவகாரம் தொடர்பில் மேலதிக அறிக்கையொன்றினை நீதிமன்றத்திற்கு முன்வைத்த தகவல்களை கருத்தில் கொண்டு அனுராதபுரம் பிரதம நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். நீதிமன்ற உத்தரவின் பேரில் மரபணு பரிசோதனைகளுக்காக அரச பகுப்பாய்வாளரிடம் முன்னதாக அனுப்பப்பட்டிருந்த சிறுமியால் புதைக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்ட ஆடைகள் அரச பகுப்பாய்வாளரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக காவல்துறையினர் அறிக்கையினூடாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். அதற்கமைய வழக்கு பொருட்களாக பெயரிடப்பட்டுள்ள அந்த ஆடைகள் தொடர்பாக அரச பகுப்பாய்வாளர் மரபணு பரிசோதனையொன்றை நடாத்தியுள்ளனர். சிறுமியின் ஆடைகளில் மரபணு காணப்படுவது அந்த பரிசோதனையின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அரச பகுப்பாய்வாளரின் அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளதாக காவல்துறையினர் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினர். அனுராதபுரம் சிறுமி ஒருவரை கொடூரமான முறையில் தகாத முறைக்குட்படுத்திய குற்றச்சாட்டில் சந்தேக நபரான பிக்கு கடுமையான நிபந்தனைகளின் கீழ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் அந்நாட்டு ராணுவத்துக்கு சொந்தமான விமான படித்தளம் அமைந்துள்ளது. அங்கு B-52 ரக போர் விமானம் ஒன்று நேற்று வழக்கமான சோதனை ஓட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தது. ஓடுபாதையில் இருந்து புறப்பட்ட சில வினாடிகளிலேயே கட்டுப்பாட்டை இழந்த விமானம் கீழே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தினால் விமானம் முழுவதுமாக தீப்பிடித்து சாம்பலாகியுள்ளது. இந்த விபத்தில் பயணம் செய்த ராணுவ வீரர்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்து தொடர்பாக அதிகாரி ஒருவர் தெரிவிக்கையில், நாங்கள் சிறந்த அமெரிக்க வீரர்களை இன்று இழந்துவிட்டோம். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கும் பணிகள் நடந்து வருகின்றன.
உயிரிழந்தவர்களின் ராணுவ வீரர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் அடங்குவார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைனில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 11 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். கீவ் நகரில் வரலாற்று சிறப்புமிக்க தேவாலயம் தீக்கிரையானது. உக்ரைன் ரஷ்யா இடையான போர் 4 ஆண்டுகளே கடந்துள்ளது. போரில் ஆயிரக்கணக்கானோர் பலியாகியுள்ளனர். இரு நாடுகளிலும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. போரினை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் முயற்சிகள் மேற்கொண்டன. ஆனால் எந்த முயற்சிகளும் பலனளிக்கவில்லை. இந்த நிலையில் உக்ரைன் மீது மீண்டும் ரஷ்யா அதிரடி தாக்குதல்களை நடாத்த ஆரம்பித்துள்ளது. டொனஸ்க், சபோரியா, கார்சன் என பல மாகாணங்களில் உள்ள நகரங்களை குறிவைத்து ரஷ்யா மீண்டும் தாக்குதல் நடாத்தியது. தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்தனர். 50க்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். புகழ்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க கீவ் பெச்சஸ் லாப்ரா தேவாலயத்தின் ஒரு பகுதி முற்றிலும் தீக்கிரையானது. ரஷ்யாவின் இந்த தாக்குதலை கண்டித்துள்ள உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, G7 மாநாட்டில் கலந்து கொள்ளும் தலைவர்கள் உறுதியான பதிலடியை தர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.